நாமத்தாலே வாழ்த்து சொல்வதே கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக. அல்லேலூயா. 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசி. என் தேவனாகிய கர்த்தாவே, உன்னை நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் விலக்கி ரட்சியம். துன்பப்படுத்துறாங்கன்னா நம்ம அனலா இருக்கணும். அனலா இருந்தா துன்பப்படுத்துறவங்களை என்ன பண்ண முடியும்? விரட்டி அடிக்க முடியும். ஆமாவா இல்லையா? நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பாட்டு பாடுங்க. என்ன பண்ணனா? பாட்டு பாடு. பாட்டு பாடுன்னு சுற்றி இருக்கிற சத்துருக்கள் ஓடி போவார்கள். சாத்தானை விரட்டுவதற்கு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான சகோதரர்களே, நீங்க அனலா இருக்கணும். நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நம்பி இரு, வேண்டாம் சொல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் விசுவாசம். விசுவாசத்துல இருங்க, விசுவாசத்தில் நிலைத்து நிறுத்த. அல்லேலூயா. பாப்பா, என் தேவனாகிய கர்த்தாவே, உண்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலைக்கு என்ன பண்ணணும்? அப்போ மக்களை நம்பி இருந்தா நம்மை துன்பப்படுத்துறதுல இருக்கிறாங்கன்னு அர்த்தமா இல்லையா? நல்லா கவனமா கேட்கணுங்க. நம்மை துன்பப்படுத்துவது இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்கேயும் வச்சிருக்கிறாரு. நம்மை சந்தோஷமாவே வச்சிருந்தா ஆண்டவரை விட்டு விடுவோம். நமக்கு ஒரு துன்பத்தையும் வைத்திருக்கிறார். அதான் அழகா சொல்லி இருக்கிறான் தாவீது. நாங்கள் கண்ட துன்பத்துக்கு பதிலாக 90ஆம் சங்கீதத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 90ஆம் சங்கீதத்துல இருக்கோம். எடுத்து வாசிப்போம். எங்களை கிருபைப்படுத்தின நாட்கள் எத்தனாவது சம்பா? 15. தேவரீர் எங்களை சிரமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சாதியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கரங்களை தட்டுவோமா? யாருக்காயும் முடியுதா? யாருக்காயும் முடியுதா? ஏன் உங்களை விட்டு வைக்கல? எங்களை உங்களுக்கு சிரமம் வர்றோம். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் எங்களுக்கு சரியா எங்களை ஏன் உங்களுக்கு சிறுமைப்படுகிற நாட்கள் இருக்கிறதா? அந்த நாட்கள் சீக்கிரமாக முடிந்து போயிடும். துன்பத்தை கண்ட துன்பம் இருக்கிறதா? துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஏன்னா நம்ம துன்பத்தை கண்டா விட்டுட்டு போயிட்டோம்னாக்கா எங்க ஓட முடியும்? பாருங்க, நினைவே போன ஆண்டவர் சொன்னார், ஐயோ அங்க போய் துன்பத்தை யார் அனுபவிக்கிறது, யார் இன்னல்ல போய் இருக்கிறதுன்னு யோனா போனான். யோனா போன உடனே என்ன பண்ணிட்டான்? போயே கப்பல்ல நினைவுக்கு போற கப்பல்ல ஏற்று நல்ல சுகமா பண்ணிட்டான். ஏன்? துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்க மாட்டாரா? மகிழ்ச்சி ஆக்குவார். விசுவாசத்தோடு இருக்கணும். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இதையெல்லாம் வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் நன்மை வைத்திருக்கிறார், ஒரு பக்கம் தீமை வைத்திருக்கிறார். நமக்கு எது வேண்டும் அதை எடுத்துக்கொள்ளணும். பாடுகள் அனுபவிக்கணும். கர்த்தருக்கு பாடுகள் அனுபவிப்பேன். கர்த்தருக்கு நம்ம பாடுகள் வருகிறது. அந்த பாடுகளை கர்த்தர் மிகவும் எளிதாக மாற்றுவார். நம்ம அவருக்கு ஒப்புக்கொண்டு பாடுகள் அனுபவித்த பரலோக நம்ம பாட்டுகள் அனுபவிக்கணும். ஆண்டவரே, என் துக்க நாட்கள் முடிந்து போகுமா? போகும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதா எங்களை மகிழ்ச்சியாக்குவீரா? ஆக்குவார். எனக்கு எப்பொழுதுமே துன்பமாக இருக்கிற ஆண்டவரே, இந்த துன்பத்துக்கு என்ன ஒரு வழி? துன்பத்துக்கு பதிலாக உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். துன்பத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பேன். எங்களை மகிழ்ச்சியாக்கும் கர்த்தாவே.
இவ்வளவாய் சொல்லிருக்கிறார். எங்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு எங்களை என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக நம்பியிருக்கிற ஆண்டவரை என்னை மகிழ்ச்சியாக ஆக்க மாட்டேன். ஆக்குவார். அல்லேலூயா. அவர் நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார். துன்பம் வருதா வருஷமே அந்த துன்பத்திலிருந்து என்னை மீட்டு என்னை மகிழ்ச்சியாக்குவாரே, என்னை மகிழ்ச்சியாக்குவாரே. அவர் தான் எல்லாம். அல்லேலூயா. அவர் எல்லாமாகும். அல்லேலூயா. சங்கீதம் இன்னைக்கு வாசிக்கும் சங்கீதம் 7வது என்ன பண்ணிருக்கிறேன்? துன்பப்படுத்துறது எல்லாருக்கும் அல்லேலூயா. அவருக்கு ஒப்புக்கொண்டு எனக்கு துன்பவதற்கு துன்பவதற்கு நம்ம கூட்டி தெரியக்கூடாது. நம்மை நாம ஆறுதல் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக இந்த வசனம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். சத்துரு சிங்கம் போல நம்ம ஆத்மாவை எடுத்து கொண்டு போய் ஏன்னு சொன்னாக்கா, சத்ருவனும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விடுவிக்க இரண்டாம் யார் சிங்கம் என்ன பண்ணுது? அது பிளாதபடிக்கு என்னை தப்புவேன். அது பிளாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் கேட்கணும், நாம் தப்பு வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தப்பு வைக்கிற தேவன். அவர் அப்படியே விட மாட்டார். நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். விசுவாசிக்கணும். சத்துரு வரட்டுமே, சிங்கமோட வரட்டுமே, நம்முடைய ஆத்துமாவை தப்பு வைப்பார். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஒரு சிங்கம் வந்தது, ஆட்டை பிடிச்சிருச்சு. தேவன் தாவீதோடு விரும்பப்பட்டிருந்தாலே ஒரு விஷயம், அவன் என்ன பண்ணுவானா, சிங்கம் பிடிச்சிருச்சு, அதை விடுவிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. சிங்கத்து வாயில போனது என்ன வச்சு அவ்வளவுதான் நினைப்போம். ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். சிங்கத்தின் வாயை இரண்டாக பிடித்து கிழித்து தன் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினான். தாவீது தன் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றின போல நம்மவன் நம்மை காப்பாற்ற மாட்டார? நம்மையும் அவர் தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி தப்புக்க? தானியேல் சேலஞ்ச் பண்றான். நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். அவர் என்னை காப்பாற்றினாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்பு வைக்க அவர் வல்லவராக. ஏன் நீங்க அழுதுட்டு இருக்கணும்? என்னை விடுவிக்க ஒருத்தரும் இல்லையே. சத்துரு சிங்கம் போல என்னை விடுவிக்க ஆத்மாவை விடுவிக்கிறாமையா என்ன பண்ணி இருக்குது? வசனப்படிங்க 2வது வசனம். சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை விடுவிக்கிறவன் இல்லாமையால் அது பிரியரம்பாதபடிக்கு என்னை தப்புவையும் அவர் தப்பு வைக்கிறவர். உங்களை என்னை தப்பு வைக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா நோய்களுக்கும் தப்பு வைப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். உன் ஆத்மாவை எங்க இருக்குது? சங்கீதம் 121 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 121. அவர் உன் ஆத்மாவை சீக்கிரம். சங்கீதம் 121 எல்லாத்துக்கும் விளக்கி கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விளக்கி காப்பார். அவர் காக்கிறவர், உறங்கிறது கிடையாது. அல்லேலூயா. அவர் காக்கிற தெய்வம். பறந்து காக்கிற பட்சி போல அவர் வந்து காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் மிகுந்த கொண்டு என்றைக்கும் காப்பார். உன்னை விட்டுட மாட்டார். உன்னை விட்டு விலகி ஓடி போயிடுவாரா? போக மாட்டார். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு என்னப்பா தீங்கு வந்திருக்கிறது? அதாவது ஒண்ணு நினைச்சுக்கணும், எனக்கு வர தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் யாருன்னா என் கர்த்தர். உங்களுக்காகவும் எனக்காகவும் மனஸ்தாபப்படுகிறவர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. என் தீர்ப்பு எனக்கு தீர்ப்பு வந்திருக்குது. தீர்ப்பு நாளில் அவர் என்னை கூட்டார மடுவிலே ஒழித்து வைத்து என்னை என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். தீர்ப்பு நாளில் மரபிலை வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை விட்டு விடுகிறதே இல்லை. சிங்கம் பிடிச்சி விட்டு போக விடமாட்டார். தானியல் சிங்கத்தை விட்டார். தானியல் 6ஆம் அதிகாரத்துல விட்டார். விட்டுல நேபுகாத்நேசர் கொண்டு போய் போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் எவனை நம்ம எப்படியாவது தூஷிக்கணும், எப்படியாவது நம்ம ஆராதிக்க கூடாது என்று சொல்லிட்டு தானியல் பழி போட்டாங்க. ராஜா நேபுகாத்நேசருக்கு ஒரு தாக்கீது எழுதி சட்டத்தை எழுதி வாங்கிட்டான். யாராயினும் நீங்க பண்ணி வச்சிருக்கிற சிலை தவிர யாரும் எந்த சாமியும் கும்பிடக்கூடாது. நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும், அனலாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். ஆக என்ன பண்ணா எல்லா தீர்க்கதரிசிக்கும் ஒண்ணு போட்டான். இவன் மீது இருக்கிறது யாருதான்? ஒரே ஒருத்த மாத்தான், எலியாவின் தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அக்னி வானத்துல இறங்கினது நாம ஜெபிக்க அவர் தலை அசைக்கணும். அப்பதான் நம்முடைய ஆத்மாவை சிங்கம் வந்து தொடுதுன்னு சொன்ன தொட்டார். அல்லேலூயா. சிம்சோன் அவங்க தாயின் தகப்பனோடு பெண் பார்க்க போகிறான். அந்த வழியில ஒரு சிங்கம் வருகிறது. அந்த சிங்கத்தை என்ன செய்தானாம்? பிடித்து 2ஆக கிழித்தானோ. அங்க ஒரு கழுதை எடுத்து தட்டிச்சான். உடனே சிங்கத்தின் வாயை பிளந்து அப்படியே போட்டுட்டு போயிட்டான். அதை தன் தாயின் தகப்பனுக்கு சொல்லல. தன் தாய் தகப்பனுக்கு சொல்ல. ஏன்? கர்த்தர் சிம்சோனோடு இருந்தார், நம்மோடும் இருப்பார். எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். நம்ம அனலாய் இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவனிடத்தில் நம் பட்சபாதம் காட்டக்கூடாது. தேவன் பட்சபாதம் காட்டுகிறவர்கள் அவர் பரிதானம் வாங்கி இவங்களைத்தான் ஆசீர்வதிப்பேன், இவங்களைத்தான் ஆசீர்வதிப்பேன், இவங்களைத்தான் நல்லா விதிப்புன்னு சொல்றதே கிடையாது. நம்ம தான் ஆண்டவர் தேடுகிற விஷயத்தில் நம்ம என்ன பண்றது இல்லை. அவரை தேடுகிறது இல்லை. அவரை உண்மையோடு பாவையோடு தேடுகிறீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்காக தென்படுவார். அடுத்து வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வருஷத்துக்காக கடற்கிறோம். சீக்கிரம் ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வருஷம். தம்பி எடுத்துட்டியா? எடுக்கலையா? சொட்ட முடிவு இருக்கிறேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் ஏவன் நல்லா கவனமா கேட்கணும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கொடுப்பார். நான் நன்மை செஞ்சா கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாராம், மகிமையும் கனத்தையும் கொடுப்பாராம். நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? சொல்லுங்களேன். மகிமையும் கனத்தையும் கொடுப்பார். துதி கண்ணம் மகிமை எல்லாத்தை காப்பார். உன் பிள்ளைகளை காப்பார். உன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் கொடுப்பார். யோபு கொண்டது துன்பம், அவனுக்கு 2 தேவன் ஆசீர்வாதத்தை. உங்களையே என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? என் பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகிறதில்ல. என் பிள்ளைகள் என்ன பண்றதில்ல? ஒரு நாள் வெக்கப்பட்டு போகிறதில்ல. சத்துருக்களுக்கு தான் வெக்கத்தை விடுத்துவார். அவன் மீது கிரீடம் பூக்கும். நம்ம மீது என்ன பூக்கும்? கிரீடம் பூக்கும். வாடாத கிரீடம் பூக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு வந்து ஆராதிக்கிறீங்க? உண்மையோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். உண்மையிலோ கிரீடம் பூக்கும். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். உன் ஆத்மாவை பிடிக்க வந்திருக்கிறானா? சிங்கம்போல வந்திருக்கிறானா? விடுவிக்கிற இல்லாமையால் நீ ஏன் கலக்குகிறாய்? உன்னையும் என்னை விடுவிக்க தேவனால் ஆகும்.
தேவனால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரை நான் நிறுத்த நிலையில்லாமல் இருக்கிறேன், உடையாத சேர்த்து கிடக்கிறேன், என்னை தூக்கி ஒருவர் நிறுத்த வழி இல்லை. உன்னை உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை கால்மனை கண்மனை நிறுத்துவார். நீங்க கர்த்தரை துதிக்கிற விஷயத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெறுப்ப காட்டக்கூடாது. ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்க நன்றாக எடுத்து வச்சுக்கங்க. நீங்க இதன்படியாக நடந்தா எல்லாம் நடக்கும். பாருங்க, பிள்ளைகளை கேட்பாருங்க, படிக்கிற பிள்ளைகளை கேட்பாருங்க. சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க நோட் பண்ணிப்பாங்க, நல்லா படிச்சுப்பாங்க, அதை லேர்ன் பண்ணிப்பாங்க. அதை லேர்ன் பண்ணும் பொழுது எக்ஸாம்ல வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க ஒரு 10 கேள்வி சொல்றாங்கன்னாக்க இவங்க 10 கேள்வி மனப்பாடம் பண்ணா அட்லீஸ்ட் 8 மார்க் 8 கொஸ்டின் ஆயிலும் அவுட் ஆகும். அதுபோல உங்களுக்கு சொல்லுகிறது நீங்க என்ன பண்ணணும், வியாக்கியானமாய் கர்த்தருடைய வசனத்தை வியாக்கியானம் பண்ணணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏதோ சொல்றதை சொல்ல நான் காய்ச்சல் விட்டுட்டு போறேன்னு போனீங்களாங்க, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை விடுவிக்க ஒருவரும் இல்லையா, விடுவிப்பார். நேபுகாத்நேசர் ராஜா வந்தாரு, தானியேலை பார்த்து கூப்பிட்டாரு. எந்த குரல்ல, தாழ்ந்த குரல்ல, தாழ்ந்த குரல்ல நேபுகாத்நேசர் வந்தார். தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொண்ட சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் ஆண்டவர். நாம் எதற்காக ஆண்டவர் ஆராதிக்கிறோம்? நாம் இந்த பூமியில வாழுகிறது போல் நன்றாய் இருப்பதற்காக. நன்றாய் இருக்கணும், என் பிள்ளைகள் நன்றாய் இருக்கணும். நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்கணும் நான் விரும்புறோமோ அதுபோல தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நன்றாய் இருக்கணும். இதற்காகத்தான் தேவனை ஆராதிக்க வந்தோம். எதற்காக உங்களை பாடுபட்டு வாங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்திய உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தின்படியா நடங்க, வேதத்தை சொல்லுங்க, வேதம் உங்களை நேசிக்கும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடங்கள் கிடையாது. நான் ஒண்ணும் உங்களுக்கு எழுதிட்டு வரல. இப்ப எப்படி உங்களுக்கு கனம் வேணும்னு சொன்னா கர்த்தரை துதிக்கணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல என்ன படிச்சீங்க, முன்பு யோதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நீங்க நன்மை செய்தா உங்களுக்கு என்ன உண்டாகும், மகிமையும் கனமும் சமாதானமும் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் வேணும்னு சொன்னா நீங்க ஆண்டவரை விடாம பிடிச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிடிக்குமான தேவஜனங்களே, நம்ம மத்தியில அக்னியாய் வந்து இறங்குவார். நாம் ஆராதிக்கிற போது என்ன பண்ணுவாரு, அக்னியாய் வந்து நம்ம வழி மாறி போகக்கூடாது. வழி மாறி போனா நாம் திசை மாறி போயிடும். ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்துல நம்ம வழி மாறக்கூடாது. ஆண்டவர் நீர்தான் வழி, நீர்தான் எனக்கு சத்தியம், நீர்தான் எனக்கு ஜீவன், எல்லாமே நீங்க தாப்பா. அல்லேலூயா. இதோட என்ன பண்ணணும், வழி மாறி போனோம். ஆண்டவர் விட்டாரா, விடல. அல்லேலூயா. ஆண்டவரே விடல. என்ன பண்ணாரு, என்ன பண்ணல, படிமாறி கீழ்டார இல்ல, மேடை கொண்டு என்ன பண்ணிட்டாரு, நீத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுக்கு இன்னொரு சோதனை வந்தது. எலியாவுக்கு என்ன சோதனை வந்தது, ஆண்டவர் சொன்னாரு, நீ பேரி தாட்ட கட்டையில போய் ஒழிந்து நான் காவங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆகாபுராஜாவுக்கு பயந்துட்டு போய் நீ ஒழித்துன்னு சொல்லிட்டாரு, அதன்படியாக போய் ஒழிந்திருந்தான். அங்க போன உடனே ஆண்டவர் கட்டளை இட்டாரு, எதுக்கு, காகத்துக்கு பரிந்துண்டையும் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்து விட்டார் காகத்து மூலியமா. இன்னைக்கு இருக்கிற காக்காயெல்லாம் கொண்டுட்டு போயிடும். இன்னைக்கு இருக்கிற காக்காய கொண்டு போயிடும். ஏன் கொண்டு போயிடும், இன்னைக்கு இருக்கிற காகம் கொண்டு போயிடும். எனக்கு கொண்டு போயிடும், இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு போயிடும். ஏதாவது கொடுத்து விட்டா கூட கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த காகம் ஆண்டவர் சொல்படி கேட்டது காகம். எலியாவும் சொல்படி கேட்டான். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய சொல்படி கேட்டேன்.
அதனால காகம் நம்ம ஏமாத்திட்டு போயிடும். காகம் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்காது, காகம் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்காது. கடவுளே கொடுத்தாலும் கத்திரே கொடுத்தாலும் இந்த காக்கா என்ன பண்ணிட்டோம், ஏமாத்திட்டு போயிடும். கொண்டு வந்து கொடுத்தாரு. உடனே இவன் சொகுசா வாழ்ந்தான். யார் சொகுசா வாழ்ந்தான்? எலியா. நமக்கு என்னப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பப்ப எனக்கு என்ன பண்றாரு, சுட அப்பத்தையும் எனக்கு திட்டை கொடுத்துடுறாரு அப்படின்ட்டு. ஆண்டவர் அடிச்சாரு போற ஒரு அடி. அவங்க அந்த கேலி தாட்டத்தை பத்தி போக பண்ணுனாங்க. நீ சுகமாவா இருக்கிற, நீ சுகமா இருக்க கூட அடிச்சாரு ஒரு அடி. அந்த ஆத்து தண்ணி வத்தி போயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, ஆத்து தண்ணி வத்தி போயிடுச்சே, நான் என்ன பண்ண. உடனே என்ன பண்ணாரு, நமக்கு ஆத்து தண்ணியை வத்தினாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாரமன் முன்மடை நடக்கணும். அழைத்தவர் கரம் அழைத்தவர் கரம் நம்மை நடத்தும். இந்த திருவள்ளுவருக்கு இந்த பாடலை எல்லாம் போட்டுட்டு வந்து புரிந்து கொடுத்த எல்லாரும் மனப்பாடமா அடுத்த வாரமே கொடுத்துருவேன். எல்லாரும் மனப்பாடமா பண்ணுது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்க கர்த்தருடைய வசனத்தை நம்ம உறுதியா பிடிச்சிக்கணும். நம்ம முன்னடக்கிறோம், பின்னோக்கி போகிறவர்கள் அல்ல. கடமை கை வைத்து விட்டோம், நாம என்ன பண்ண மாட்டோம், திரும்பி பார்க்க. நம்ம கடமையில கை வச்சுட்டா திரும்பி பார்க்க கூடாது. நம்ம ஓட்டணும், நம்ம ஓட்டணும். கூட்டிட்டு வந்தாரு. வந்தாங்க. எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டம். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து வந்தார். அவங்க சோர்ந்து போனாங்களே இல்ல. அவங்களுடைய கால்கள் என்ன பண்ணல, தேய்த்து கால்கள் வீங்கல, பாதரட்சிகள் தேய்த்து போகல, இந்த ஆடைகள் எல்லாம் பழத்தையா போகல. இன்னைக்கு 2 நாள் போட்டிருந்தா அந்த சட்டையை என்ன பண்ண அன்னைக்கு 40 வருஷமா வந்திருக்காரு. எப்படி வந்திருக்கு நல்ல யோசனை பாருங்க. அப்ப தேவன் அவங்களுக்கு புதுமையானது தினம் தினம் கொடுத்துட்டு இருந்தார். எலியாவுக்கு எப்படி ஆகாரம் கொடுத்தாரோ அது போல புதுமையானவர்களை கர்த்தர் கொடுத்தார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம விட்டு விட மாட்டார். இங்க என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வாசித்த சங்கீதம் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவேன். வாசிப்போம். 2வது வருஷம் இன்னைக்கு வாசித்தது 7:2. சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிற நில்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை. இந்த வசனத்துக்கு ஒரு கதை சொல்றேன் கேட்டு. ஒரு சின்ன ஊர் இருந்தது. அந்த ஊர் எதை சார்ந்த மாதிரி இருந்தது, மலையை சார்ந்து இருந்தது. என்ன மலையை சார்ந்து இருந்தது, இப்ப பாலமலை இருந்ததுன்னு வச்சுக்கங்க. அந்த பாலமலையில கரடி, சிங்கம், புலி எல்லாமே இருக்கும். அந்த காட்டுக்கு யார் ராஜா, காட்டுக்கு யார் ராஜா, சிங்கம். சொல்லுங்கள, நீங்க சிங்கமா சொல்லுங்க. அப்போ அந்த சிங்கம் அந்த ஊரை அண்டி இருக்கிறதுனால இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. இவங்க டெய்லியும் விறகு வெட்ட போவாங்க, விறகு வெட்டிட்டு வந்து பழம் கொண்டு வந்து போடுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சிங்கம் பார்த்துக்கிட்டே படுத்துட்டு இருப்பாங்க. ஒன்னும் செய்யாது அந்த சிங்கம். இந்த சிங்கம் என்ன பண்ணது, ஒன்னும் செய்யாது. இவங்க போய் துணியா போய் விறகு வெட்டிட்டு வந்து வித்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகார மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தன்னுடைய அருமையான மகனை கூட்டி கொண்டு போய் ஒரு விறகு வெட்டி என்ன செய்தான்னா காட்டுக்குள்ள போயிருக்கிறான். அவள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள், அழகுள்ள பெண்மணி. கூட்டிட்டு போனதுன்னா இந்த சிங்கத்துக்கு இந்த பெண்ணு மேல ஆசை வந்துடுச்சு. அது ஒண்ணும் செய்யல, விடுவிக்கிறவன் இல்லையா, அதை பீறாதபடிக்கு கர்த்தாவை காத்துக் கொள்ள. இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய மகளை காட்டு கூட்டிட்டு போய் விறகு வெட்டிட்டு வந்தான். மகளையும் கூட்டிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. உடனே அந்த பெண், அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, இந்த வீட்டுக்கு வந்து விறகு வெட்டி பார்த்து, என் பெண் அழகா இருக்கிறார், எனக்கு திருமணம் செய்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு அவன் தகப்பன் சொன்னான். அவனுக்கு என்ன வந்தது, அந்த பெண்ணுடைய ஆத்மா விடுவிக்கிறவன் இல்லாமையால் என்ன செய்கிறான், அவனுடைய இறுதி எப்படி வேதனைப்பட்டிருப்பான். விடுவிக்கிறவன் இல்லாமையால், ஆத்மா இல்லாமையால் அவனுடைய இறுதியும் கலைந்திருக்கும் அல்லவா. உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. ராஜாவே,
நீ காட்டுக்கு யாருங்க? ராஜா. நீங்க ராஜ கம்பீரம் உள்ளவர்களா இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் என் பெண்ணை கொடுப்பதற்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறது ஒரு தான், கட்டளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லணும். ஐயா, நீங்க சிங்கம் காட்டுக்கு, உங்க தாடையில் என்ன இருக்குது? என்ன இருக்கு? சொல்ல மாட்டீங்க. முடி இருக்கு. தாடியில் என்ன இருக்கு? முடி இருக்கு. அது எப்படி இருக்கு? முகத்தை சுத்தியும் இருக்குது. முகத்தை சுத்தியும் இருக்குது. ஐயா சிங்கராஜா, உங்களுக்கு முகத்தை சுத்திலும் முடி இருக்குது. அதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்குது பாத்தீங்களா கோரப்பள்ளு. இந்த கோரப்பள்ளு இல்லைன்னாக்க நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. இதையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா, நமக்கு பெண்ணு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, போய் முடியெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, எடுத்துருச்சு. உடனே இந்த சிங்கம் பல்ல பூரா என்ன பண்ணிருச்சு, முடிங்கிருச்சு. அவன் தகப்பன் என்ன சொன்னான், ஞானமாய் சொன்னான், இதெல்லாம் இல்லைன்னே பெண்ணை உங்களுக்கு போட்டு. உடனே போயிட்டு வந்தான். உடனே வந்த உடனே அடுத்த நாள் வந்தது. விறகு வெட்டி நீ சொன்னபடியே நான் என்ன பண்ணிட்டேன், தாடியெல்லாம் எடுத்துட்டேன், என் பல்லையெல்லாம் சொல்லுங்கள சத்தமா, இதுல கதைக்கு முடிச்சுட்டு தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க, பல்லையெல்லாம் பிடிக்கிட்டேன், இப்ப பாரு அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, இப்ப எனக்கு சம்மதம். நீங்க என்ன பண்றீங்க சொன்னா, இந்த முகத்தை கண்ணாடியில போய் பாருங்க, உங்க பல்லு பாருங்க. இந்த பல்லு இருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு அழகா இருந்தீங்க, இந்த முடி இருக்குல்ல எவ்வளவு அழகா இருந்தீங்க, இப்ப நீங்க அழகா இருக்கிறீங்களான்னு போய் பெரிய கண்ணாடி போய் வச்சு காமிச்சாங்க. அல்லேலூயா. உடனே அந்த சிங்கத்துக்கு என்ன வந்துருச்சு, வெக்கம். என்ன வந்துருச்சு சிங்கத்துக்கு, சிங்கத்தை வழக்கு சிங்கமா இருந்தேன்னு இப்ப என்ன வந்துச்சு, பங்கமாய் போயிடுச்சு. அல்லேலூயா. பாத்தீங்களா, அப்ப கர்த்தர் தப்பு வைக்க வல்லவர். எந்த நேரத்துக்கு அந்த சிங்கத்தை போய் அடிச்சிருந்தாலோ மற்றபடி இருந்தாலோ இவங்களுக்கு சேதம் உண்டாயிரும். அதுதான் ஞானம். இந்த மனிதனுக்கு கிடைத்தது ஒரு ஞானம். விடுவித்தது இல்லையா, நமக்கு வருகிற பிரச்சனைக்கு வழி இருக்குதா இல்லையா, இருக்குது. அதான் வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இதற்கு வாசிச்சா இன்னும் மேன்மையான. நாம் ஜெபிப்போம். கர்த்தர்